இந்தியா இங்கிலாந்து இடையிலான டெஸ்ட் தொடர் ஜூன் 20ஆம் தேதி துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான இந்திய அணியை பிசிசிஐ தேர்வு செய்து வந்த நிலையில் ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது என பிசிசிஐ கருதுவதாக தகவல் வெளியான ஒரு மணி நேரத்தில் ரோஹித் சர்மா டெஸ்டில் இருந்து ஓய்வு அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து விராட் கோலியும் டெஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்து ஓய்வு அறிவிக்க விரும்புவதாக தகவல் வெளியானதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தகவல் வெளியான உடனே பிசிசிஐ நிர்வாகிகள் கோலியை தொடர்பு கொண்டு தற்போதைக்கு டெஸ்டில் இருந்து ஓய்வு அறிவித்துவிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக கூறப்பட்டது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற விருப்பம் தெரிவித்த விராட் கோலியை தக்க வைக்கவும் அவரது முடிவை மாற்றவும் பிசிசிஐ முயற்சி செய்து வருகிறது. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் டெஸ்டில் இருந்து ஓய்வு பெறும் முடிவை கோலி மாற்றவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம் என்று பல செய்திகள் வெளியாகி வருகின்றன. அடுத்த மாதம் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விராட் கோலி கேப்டன் பதவியை கேட்டார் என்றும், ஆனால் தீர்மானங்களும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் அதை நிராகரித்தனர் என்றும் செய்தி வெளியாகியுள்ளது. ரோஹித் சர்மாவை இங்கிலாந்து தொடரில் கேப்டனாக மாட்டோம் என்று தேர்வாளர்கள் ஏற்கனவே முடிவு செய்திருந்தனர். ஐபிஎல் போட்டிகளின் போது ரோஹித் டெஸ்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இதையடுத்து எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இளம் வீரர்களில் ஒருவரை கேப்டனாக்க தேர்வாளர்களும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் முடிவு செய்தனர். ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு காயம் ஏற்பட்டதால் சுப்மன் கில்லை அடுத்த கேப்டனாக தேர்வாளர்கள் கருதினர். ஆனால் 25 வயதான கில்லுக்கு டெஸ்டில் இந்திய அணியை வழிநடத்தும் அனுபவம் இல்லாததாலும் இங்கிலாந்து தொடர் போன்ற முக்கியமான தொடரில் அவரை கேப்டன் ஆக்குவதிலும் தேர்வாளர்களுக்கு கவலை இருந்தது. இதனால் இங்கிலாந்து தொடரில் கேப்டனாக விளையாட கோலி விருப்பம் தெரிவித்ததாக செய்தி வெளியிட்டுள்ளது. கில் கேப்டனாக அனுபவம் பெறும் வரை தான் கேப்டனாக செயல்பட தயார் என்று கோலி கூறியதாக தெரிகிறது. கேப்டனாக இருந்த போதுதான் விராட் கோலி பேட்டிங்கிலும் சிறப்பாக செயல்பட்டார் என்பதால் மீண்டும் கேப்டனாகி தனது பேட்டிங் ஃபார்மை மீட்டெடுக்கவும் டெஸ்ட் வாழ்க்கையை நீட்டிக்கவும் முடியுமா என்று கோலி யோசித்திருக்கலாம். ஆனால் அடுத்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடங்கும் தொடரில் தற்காலிக கேப்டனுடன் விளையாட வேண்டியதில்லை என்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நிரந்தர கேப்டனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் உறுதியாக கூறினார். கடந்த 2 தொடர்களிலும் தோல்வியடைந்ததால் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலும் தோல்வியடைந்ததால் தனது பதவிக்கும் ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்த கம்பீர் தற்காலிக கேப்டன் என்ற கோலியின் கோரிக்கையை நிராகரித்தார். கேப்டனாக மீண்டும் ஃபார்முக்கு திரும்பலாம் என்ற கடைசி நம்பிக்கையும் தகர்ந்ததால் கோலி ஓய்வு பெறும் முடிவை எடுத்ததாக தெரிகிறது. ஆனால் பிசிசிஐ அதிகாரிகள் கோலியின் மனதை மாற்ற இன்னும் முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் சுப்மன் கில் கேப்டனாகவும் ரிஷப் பந்த் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்து தொடரில் ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக யார் களமிறங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய தொடரில் சிறப்பாக செயல்பட்ட KL ராகுல் தொடக்க வீரராக களமிறங்குவார் என்றும் சுப்மன் கில் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுடன் இணைந்து தொடக்க வீரராக களமிறங்குவார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் குஜராத் அணியில் சுப்மன் கில்லுடன் இணைந்து விளையாடும் சாய் சுதர்சன் ரோஹித்திற்கு பதிலாக களமிறங்குவார் என புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த IPL தொடரில் சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லும் குஜராத் அணியின் பேட்டிங்கில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்ததும் விராட் கோலி ஓய்வு பெற தயாராகி வருவதால் இங்கிலாந்து தொடருக்கான அணியில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. IPL தொடரில் 508 ரன்கள் குவித்துள்ள சுதர்சன் ரன் குவிப்பாளர்கள் பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சுதர்சன் தொடக்க வீரராகவோ அல்லது 3வது வீரராகவோ களமிறங்க வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.